தொடக்கம் புத்தகம் 37வது அதிகாரம் 1-12 24 வசனங்கள். யோசேப்பு தன்னுடைய சகோதரரை பார்க்க போகிறான். அதற்குரிய வசனம் 19. தொடக்கம் 37:19. அவர் சகோதரர் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று ஆழ்குழியில் தள்ளிவிட்டு ஒரு குடிய விலங்கவனை தின்றுவிட்டு சொல்லுவோம் போதும், அப்போது கனவுகள் எப்படி ஆகும் என்பது பார்ப்போம். இதே ஒரு நிலையை நான் நற்செய்தியிலே மத்தேயு செய்தி 21வது அதிகாரத்திலே 38-39 ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டது. கொடிய குத்தகக்காரனை பற்றிய பணியாற்றை அனுப்புகிறார். கடைசியில் ஒரே மகனை அனுப்புகிறார். அதோ சொத்துக்குரியவன் வருகிறான், இவரை கொண்டு போட்டால் சொத்து நமக்காகும் என்று சொல்லி மத்தேயு 21:38 பார்க்கிறோம். அதே போல கனவு காண்கிறான். இந்த கனவு இப்படி இருக்கிறது என்று சொல்லி அவனை விற்று விடுகிறார்கள். தின்று விட்டது சொல்லுவோம், ஆனாலும் அவர் எடுத்து விட்டு விடுகிறார்கள். ஆனால் அந்த கனவு நிறைவேறுகிறது. அவன் அந்த கனவை கொண்டே அவன் என்ன செய்கிறான்? அவன் சிறைச்சாலையில் அவன் பெத்திபாருடைய வீட்டின் பிரச்சனையினால் சிறையில் இருக்கும்போது அவன் விடுதலை பெற்று எகிப்தினுடைய 2வது நிலைக்கு அவன் உயர்த்தப்படுகிறான், கவர்னராக உயர்த்தப்படுகிறான். ஆகவே மனிதன் நினைப்பது ஒன்று, கடவுள் செய்வது வேறு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரை தேடி வந்தாரோ யோவான் 1:11 பார்க்க அவரை புறக்கணித்தார்கள், கொன்று போட்டார்கள். மூப்பர்களாலும் தலைமை குருக்களால் கொல்லப்பட்டார். ஆனால் 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். அதை கொல்ல முடியவில்லை, அவரை அழிக்க முடியவில்லை. மீண்டும் அவர் வெளிப்பட்டார், அவர் நம்மோடு வாழ்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேகர் நம்மை பல காரணங்களால் நம்மை புறக்கணித்து எப்படி வாழ்கிறார் நினைக்கலாம். ஆனால் இறைவன் அவருடைய திட்டப்படி நம்மை வாழ வைத்திருப்பதால் எப்படி யோசேப்புடைய கனவு மன்னன் எப்படி நிறைவேறு என்று பார்த்தபோது அவன் தலைவனாக உயர்த்தப்பட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை கொலை செய்தார், சொன்னபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த ஒரு நிலையிலும் நாம் உயிர்த்தெழுந்த நம்பிக்கையில் நிறைவுற்ற மக்களாக வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, இதுவுமை புறக்கணித்தாலும் புறக்கணிக்கப்பட்டகள் தான் வீட்டுக்கு மூளைகள் ஆயிற்று. இந்த ஆண்டவருடைய செயல் நம்முடைய கண்ணுக்கு வியப்பாக இருக்கிறது. திருப்பாடல் 118:22 சொன்னது போல இதுதான் என்னுடைய வாழ்வின் அடித்தளமாக இருக்கிறது. நாங்களும் பல காரணங்கள் புறக்கணிக்கப்பட்டாலும் எல்லா நிலைகளுக்கும் நாங்கள் அடித்தளமாக இருக்க உதவி செய்யும். நல்ல